இப்ப என்ன அந்த வாத்தியார்ட்ட போய் மன்னிப்பு கேட்க சொல்றியா? போய் பேசினதே தப்பு, இதுல மன்னிப்பு வேற கேட்க போறீங்களாக்கும்? வேணா சாமி, இதோடு விட்டுருங்க. அவன் வந்தா கூட எதுவும் சொல்லாதீங்க. அவ ஏற்கனவே சரியா இல்ல, மனசுக்குள்ள ஏங்கிட்டு கிடக்கான். முன்னெல்லாம் படிக்காம ஜாலியா சுத்தினா கூட கலகலன்னு பேசிட்டு இருப்பான். இப்போ அதிகமா வாயே திறக்க மாட்டேங்கிறான். அந்த பொண்ணோட பழக்க வழக்கம் இல்லாம அவனுக்கு கை உடைஞ்ச மாதிரி இருக்கு. இப்ப நீங்க வேற ஒரு பிரச்சனை எடுத்துட்டு வந்து நிக்கிறீங்க. அவன் நல்லாதான் இருக்கான், நீ அவனை நினைச்சு கண்ணா உண்ணான்னு போட்டு குழப்பிக்காத. எப்பவுமே அப்பாவுக்கு மூளையை மட்டும்தான் பார்க்க தெரியும், அம்மாக்களுக்கு தான் மனசு பார்க்க தெரியும். அவன் மனசு ரொம்ப ஒடிஞ்சு போயிருக்கு. அவனால சிவானிய பார்க்காம இருக்க முடியல. அதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணுங்க. நம்ம என்னடி செய்ய முடியும்? அவங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு போனாலும் சிவானியா அவங்க அம்மா பார்க்க விட மாட்டாங்க. அந்த பிள்ளையும் வெளியே வர்ற மாதிரின்னு தெரியல. இந்த மாதிரி நேரத்துல மல்லி என்ன ரொம்ப அழ வைக்கிறா. அவ மட்டும் இருந்திருந்தா என் பாலா இவ்வளவு கவலையோட இருக்க மாட்டான்ல. முடிஞ்சதை நினைச்சு அழுதுகிட்டு இருக்காத, நடக்கிறத பேசு. ஓ, சாப்பிட்டியா? உனக்கு என்ன பிரச்சனை பிரசாத்? நீ என்ன இன்னும் சின்ன பிள்ளையா? உனக்கு எதுவுமே தெரியாதா? நாம 2 பேரும் லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். இது வரைக்கும் எதையும் மறைக்காம உனக்கு நான் எனக்கு நீனு தானே வாழ்ந்துட்டு இருக்கோம். எவ்வளவு சண்டை வந்தாலும் இந்த பெட்ரூமை தாண்டி நம்மளோட பிரச்சனைகளை வெளியே போக விட்டுருக்கேனா? ஆனா நீ மட்டும் ஏன் இப்படி இருக்க? இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்? உங்க அண்ணனை பணம் கேட்க சொல்லி ஆபீஸ்க்கு அனுப்பி வைக்கல? நான் ஒன்னும் அனுப்பி வைக்கல, அவராதான் உன்கிட்ட கேக்குறேன்னு சொன்னார். அவர் சொன்னாலும் நீதானே என்கிட்ட கேட்டிருக்கணும். ஆனா உன்னா அவரை அனுப்பி வைக்கிற? உன் மேல வைக்காத மரியாதையா அவர் மேல வச்சிருக்க போற? எனக்கு உன்கிட்ட பணம் கேட்கறதுல விருப்பம் இல்ல. வெளியே ட்ரை பண்ணலாம் தான் நினைச்சேன், அதனாலதான் கேட்கல. அப்ப இது ஒரு வகையான பிளானா பிரசாத்? நீங்க கேக்குற மாதிரி கேளுங்க, நான் எதுவும் பேசல. அவகிட்ட இருக்கிற பணத்தை வாங்கிடலாம், அதுக்கப்புறம் அவ எப்படியோ நம்மள நம்பிதான் வாழணும். இதான திட்டம்? வினு, உன் மைண்ட்ல எல்லாமே தப்பாதான் தெரியுமா? நல்லதே தெரியாதா? அவர் யாரு? உன்னை பொண்ணு மாதிரி பாக்குறாரு, அவரு உன்னை ஏமாத்துவாரா? கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம பேசுற. நான் தப்பாவே இருந்துட்டு போறேன், ஆனா இத்தனை வருஷமா பிசினஸ் பண்ற நீ ஒரு தடவை கூட என்கிட்ட பணத்தை பத்தி பேசினதே இல்ல. இவ்வளவு ஏன்? நீ பிசினஸ் ஆரம்பிச்சப்ப நான் கொடுத்த நகைய கூட நீ வேண்டான்னு சொன்ன. அப்பெல்லாம் தேவைப்படாத அந்த பணம் இப்ப எதுக்கு? காரணம் இல்லாமலா இருக்கும்? ஆமா, காரணம் இருக்கு. ஆனா நீ சொல்ற மாதிரி இல்ல. வெளியே வாங்கினா வட்டி தேவையில்லாம போகும். நம்ம வினோதினி தானே, ப்ராப்ளம் ஒன்றும் இல்லைன்னு அண்ணன் தான் சொன்னார். ஆனா நீ அவரே இந்த மாதிரி தப்பா நினைப்பேன்னு நினைச்சு கூட பார்க்கல. ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்க, உங்க அப்பா அம்மா உறவு எல்லாம் இன்னைக்கு வந்த உறவு. நாம கஷ்டப்பட்ட காலத்துல இருந்து மழையிலையும் வெயிலையும் நமக்காக உழைச்சவர். இன்னைக்கு இவ்வளவு வசதியோட வாழ்றோம்னா அதுக்கு அவரோட வேர்வையும் காரணம். பிரசாத், முதல்ல நீ ஞாபகம் வச்சுக்கோ, யார நம்பியும் நான் கிடையாது. எனக்கு தெரிஞ்சதுல இருந்து என்னோட சொந்த உழைப்புல தான் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். நான் சம்பாதிச்சு சேவ் பண்ணது எல்லாம் என் பொண்ணுக்கு மட்டும்தான் சேரும். இதுல நடுவுல யாரும் வர முடியாது. உனக்கு நான் எப்படி தெரியுறேன்? உன்கிட்ட இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டு போற மாதிரி இருக்கனா?
நான் சிவானி கன்ஸ்ட்ரக்ஷன் எம்டி, சென்னையோட லீடிங் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி. நான் லாஸ் ஆகி இங்க தோத்துடல, இன்னும் ஜெயிச்சிட்டு தான் இருக்கேன். உன்கிட்ட பணம் கேட்டது கடனாதான். இதுவே நான் அவரை உன் முன்னாடி கை நீட்ட வேணாம் தான் சொன்னேன். அவர் கேட்காம உன் முன்னாடி தலை குனிஞ்சிட்டாரு. நான் உன்னோட வைஃப் தானே, தப்பு இல்ல. ஒய்ஃப்னா சண்டை போடுறதுக்கும் கேள்வி கேட்கறதுக்கும் மட்டும் இல்ல, பிரச்சனைனா தோலை கொடுத்து தூக்குறதுக்கும் தான். என்ன மனசாட்சி இல்லாம பேசுறன்னு சொல்லிட்டு நீ மனசாட்சி இல்லாம பேசுற? இன்னைக்கு நீ சொல்ற லீடிங் கம்பெனி சிவானி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ல என்னோட உழைப்பும் இருக்கு. அந்த ஆபீஸ் டேபிள்ல படுத்து தூங்கி கொசுக்கடியில கஷ்டப்பட்டு வேலை பார்த்திருக்கேன். இப்போ ஷேர் வேணும்னு கேக்குறியா? இல்ல, உனக்கு ஞாபகப்படுத்துறேன். நானும் உனக்கு அந்த கஷ்டத்துல தோள் கொடுத்திருக்கேன்னு சொல்லி காமிக்கிறதுல எனக்கு வெக்கமா தான் இருக்கு. ஆனா நீ சொல்ல வச்சிட்ட. இங்க எல்லாரும் எல்லா நேரங்களையும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்ல, இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிறாங்க. இங்க பாரு வினோ, இப்பவும் சொல்றேன், எந்த சூழ்நிலையிலையும் நான் மாறவே இல்லை. இதுதான் உண்மை. அப்ப நீ நேரா இது வந்து கேட்டிருக்கலாமே. எனக்கு அதுதான் வருத்தம். இவ்வளவு நாள் வாழ்ந்து நமக்கு நடுவுல ஒருத்தர் வந்து செயல்படுறத நினைக்கும் போது ரொம்ப வருத்தமா இருக்கு. அவர் உங்க அண்ணனா இருந்தாலும் நம்ம 2 பேருக்கு நடுவுல அவர் அடுத்தவர் தான். இவ்ளோ பிரச்சனைகளுக்கு நடுவுல உன்னை டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு நினைச்சனே தவிர என் மனசுக்குள்ள வேற எதுவுமே இல்லை. நான் எங்க சுத்தினாலும் நடுவுல நிக்கிறது நீயோ சிவானியோ மட்டும்தாங்கிறத மறந்துடாத. சிவானி, 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 நான் எங்க படுக்கணும்னு இவங்க தான் முடிவு பண்ணுவாங்களா? இவங்க இஷ்டத்துக்குலாம் நான் படுக்க முடியாது. எனக்கு எங்க படுக்கணும்னு தோணுதோ நான் அங்கதான் படுப்பேன். என்னை யாரும் தடுக்க முடியாது. இவங்க திடீர்னு பாட்டி ரூம்ல படுன்னு சொல்லுவாங்க, அப்புறம் அவங்க பக்கத்துல படுன்னு சொல்லுவாங்க. நான் எதுவும் சொல்லாம போய் படுத்துக்கணும். எனக்கு பாட்டி கதை சொல்லி நெஞ்சில தட்டி கொடுத்து தூங்க வைப்பாங்க. இவங்க பண்ணுவாங்களா? எனக்கு முன்னாடியே தூங்கிடுவாங்க. யார் என்ன சொன்னாலும் எங்க பாட்டி மாதிரி எனக்கு வரவே வராது. எனக்கு முழிச்சு பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு தெரியுமா? பாட்டியை கட்டி பிடிச்சு படுத்து தூங்கினா எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். என் சந்தோஷத்தையா இவங்க கெடுக்கிறாங்க. நான் சந்தோஷமா இருந்தா இவங்களுக்கு பிடிக்காதா? நான் எவ்வளோ ஹாப்பியா இருந்தேன்னு அவங்களுக்கு எப்படி தெரியும்? இதெல்லாம் அவங்க புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க. இத நினைச்சாலே எனக்கு அழுகையா வருது தெரியுமா? பாட்டி, சிவானி,
சிவானி எதுக்கு எதுக்கு அழுற? ஒண்ணு இல்லடா ஒண்ணு. எதுக்கு இப்ப அழுகுற? பாட்டி வந்துட்டால இங்க பாரு, அழக்கூடாது. நான் என் செல்லல அழாத அழாத அழாத. ஒண்ணு இல்லடா. சரி. அப்படியா? அப்படியா சொன்னா? இல்லப்பா, நான் முதல்ல பேசும்போதெல்லாம் அந்த மாதிரி தெரியவே இல்லையே. வெரி குட் வெரி குட். என்ன யாரும் கேள்வியெல்லாம் கேட்க முடியாதுமா. நீ தைரியமா ஸ்டெப் எடு, புரியுதா? அப்புறம் அப்படியா? அப்படியா? வெரி குட் வெரி குட். அப்புறம் செம்ம காமெடிமா. இப்ப புரியுதா? சரிம்மா, அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லம்மா. என்ன யாரும் கேட்க முடியாது. நீ என்ன சொன்னாலும் நான் கேட்டுக்கிறேன். ஓகேவா? அண்ணே, நோ நோ, ஒரு ப்ராப்ளம் வராதுமா. நான் உன்னை எந்த விதத்தையும் கஷ்டமே படுத்த மாட்டேன். அதெல்லாம் ஒரு அண்ணே இல்ல. இதோ வந்துட்டேன் தம்பி. கஷ்டம் வராதுமா. சொல்லுங்க தம்பி. இன்னைக்கு என்ன டிஃபன்? இட்லியும் தேங்காய் சட்னியும். சரி, போய் எடுத்து வைங்க, வரேன். சரி வாங்க, ஈவினிங் வரேன். ஓகேயா? நீ வரும்போது எனக்காக வச்சிருக்கிற பர்சன்ட்டை எடுத்துக்கிட்டு வா. என்ன, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன். அப்பா ஒரு நிமிஷம். என்னடா சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட லேட் ஆகும், நீ போய் சாப்பிடு. சொல்லுமா. நீங்க இப்ப யார் கூட போன்ல பேசிட்டு இருக்கீங்க? உனக்கு எதுக்கு இது? காலையில இருந்து போனை கீழே வைக்காம பேசிட்டு இருக்கீங்களான்னு கேட்டேன்ப்பா. அது என் ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருக்கேன்டா. சார்ஜ்ல கூட போட கேப் இல்லாம தொடர்ந்து 3 மணி நேரமா பேசுற அளவுக்கு அப்படிப்பட்ட ஃப்ரெண்ட் யாரு? அது யாரா வேணா இருந்துட்டு போட்டோம். உனக்கு என்ன அதை பத்தி? நான் போன்ல கூட பேசக்கூடாதா? அது கூட இந்த வீட்டுல உரிமை இல்லையா எனக்கு? நீ என்ன நான் சொல்றது இல்லாம கேக்குற? இல்ல நீ செய்யறதெல்லாம் என்கிட்ட சொல்லிட்டு செய்யறியா? இல்ல இல்ல, அப்புறம் எதுக்கு நான் உன்கிட்ட சொல்லணும்? இத்தனை வருஷமா கஷ்டப்பட்டு உழைச்சு என்னால முடிஞ்ச அளவுக்கு சொத்து சேர்த்து வச்சுட்டு நிம்மதியா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன். நான் யாருக்கும் பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லடா. இப்ப நான் என்ன கேட்டேன்? எதுக்கு இவ்வளவு கோவப்படுறீங்க? நான் அப்படித்தான்டா கோவப்படுவேன். நான் அப்படிதான் போன்ல பேசிக்கிட்டு இருப்பேன். என்ன யாரும் கேட்க முடியாது. சொல்ற அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. அண்ணே இதோ வரேன் தம்பி. எனக்கு டிஃபன் வேண்டாம், அதெல்லாம் நான் வெளியே சாப்பிட்டுக்கிறேன். நான் வரேன். ஓகே ஓகே, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டேன்ல, விட்டுரு அதெல்லாம். என்ன பண்ணிட்டு இருக்க? பாட்டி, இதோ இந்த பல்ல ஆடிக்கிட்டே இருக்கு பாட்டி. அதுவா விழுந்துடும், நீ பல்ல ஆட்டாத என்ன? சரி, இன்னைக்கு ஸ்கூல்ல என்ன பண்ண? எப்போதும் போலாம் சொல்லி கொடுக்கறத கவனிச்சேன். அப்புறம் இந்த ஜூலி இருக்கல பாட்டி, அவ என்னோட பெண்ணை எப்பவும் எடுத்துக்கிறா. அதான் இன்னைக்கு அவளை வார்ன் பண்ண, இனிமே எடுக்க கூடாதுன்னு. அவ உன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் தானே? ஆமா. உன்கிட்ட சொல்லிட்டு தானே எடுத்தா? ஆமா. அப்புறம் எதுக்கு நீ அவளை வார்ன் பண்ண? அவ பெண் எடுத்துட்டு தானே, ஏன் டெய்லியும் என்கிட்டயே வாங்குறா?
க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கு பெண்ணு கொடுத்தா தப்பு இல்லையேடா. ஃப்ரெண்டு தானே முக்கியம். அதனால இனிமே பெண்ணுக்காக சண்டை போடக்கூடாது. ஓகே? ஓகே பாட்டி. சரி, வேற என்ன பண்ண? ஒண்ணும் பண்ணல பாட்டி. பாட்டி கிட்ட நீ எதுவோ மறைக்கிற. இல்லையே, நான் எல்லாமே உங்ககிட்ட தானே பாட்டி சொல்றேன். அப்போ நேத்து யார்கிட்ட சொல்லிட்டு இருந்த? நீங்க என்ன சொல்றீங்கன்னே புரியல பாட்டி. நேத்து நைட்டு உன் ரூம்ல நீ யார் கூடயே உட்காந்து பேசிட்டு இருந்தல, அது யார் கூட? யாருமே இல்லையே. இங்க பாரு, பாட்டி கிட்ட உண்மைய சொல்லணும். அது அது என் ஃப்ரெண்ட் கிட்ட பேசிட்டு இருந்தேன் பாட்டி. ஓ ஃப்ரெண்டா? அப்படி அந்த ரூம்ல யாரும் இல்லையே. மேல மேல என் ரூம்ல ஒரு டெடி பேர் பொம்மை இருக்குல்ல பாட்டி, அதுதான் என் ஃப்ரெண்டு. எனக்கு எந்த கஷ்டமா இருந்தாலும் நானு அந்த பொம்மை கிட்ட தான் எல்லாம் சொல்வேன். நேத்து அப்படிதான் மனசு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சா, அதனாலதான் பேசிக்கிட்டு அழுதுட்டு இருந்தேன். அப்புறமேட்டு நீங்க வந்தீங்களா, உங்ககிட்ட அழுதேன். அதுக்கப்புறம் நீங்க என்ன சமாதானம் படுத்தி மாடிக்கு அழைச்சிட்டு போய் தூங்க வச்சீங்க. அவ்வளவுதான். என்ன பாட்டி? ஒண்ணு இல்ல, நீ எழுது. சிவானி, ஹாய். கிளாஸ்க்கு போலாம், வரியா? இல்ல, நீ போ, நான் அப்புறமேட்டு வரேன். மிஸ், என்ன கிளாஸுக்கு போகாம எங்கேயோ உட்காந்துக்கிட்டு இருக்க? லஞ்ச் முடிஞ்சு இன்னும் பெல் அடிக்கலையே. ஓ ஆமால. ஆமா, நேத்து நீ ஸ்கூலுக்கு வரல. உன்னை கிளாஸ் ஃபுல்லா வந்து தேடினேன். எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனாலதான் வரல. எதுக்கு மிஸ் என்ன தேடினீங்க? சும்மாதான் உன்னை தேடினேன். இல்ல, பொய் சொல்றீங்க, ஏதோ விஷயம் இருக்கு. பாலா உன்னை பார்க்கணும்னு சொன்னான். சரி, அது உன்கிட்ட சொல்லலாமேன்னு தான். எனக்கும் பாலாவை பார்க்கணும் போலதான் இருக்கு, ஆனா பார்க்கதான் முடியல. அவன் உன்னை ரொம்ப மிஸ் பண்றான். அவனை போய் பார்த்துடு. அவன்கிட்ட மல்லியும் உன்னை மிஸ் பண்றான்னு சொல்லுங்க. மல்லியா? அது யாரு? அது நான் தான். பாலாவுக்கு நான் தான் மல்லி. பாலா என்ன அப்படிதான் பாக்குறான். எனக்கும் அதான் பிடிச்சிருக்கு. மல்லிங்கிறது யாரு? மல்லி பாலாவோட தங்கச்சி. நானும் மல்லியும் உனக்கு ஒண்ணுதான். அப்போ மல்லி எங்க? மல்லி இறந்துட்டா, பாலா விட்டு போயிட்டா. அதனால இப்ப மல்லி நீதானா? ஆமா மிஸ். சரி, நான் கிளம்புறேன், நீ கிளாஸ்க்கு போ. மிஸ், பாலா நல்லா படிக்கிறானா? படிக்கிறானாவா? உன்னை விட சூப்பரா படிக்க ஆரம்பிச்சிட்டான். நீ மட்டும் அவனோட ரேங்க் கார்டை வாங்கி பார்த்த ரொம்ப சந்தோஷமாயிடுவ. தேங்க்ஸ் மிஸ், நீங்க சொன்னது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஆனா இப்போ அவனோட கவனம் உன்னை பார்க்க முடியலையேன்னு செதறுது. நீ அவனை பார்க்கணும். சரி மிஸ், கண்டிப்பா அவனை பார்க்க ட்ரை பண்றேன். சரி, நான் வரேன். அம்மா, அம்மா, சிட்டி,
எப்படி இருக்க? அம்மா உனக்கு நல்லா இருக்கம்மா. சிவானி எப்படிமா இருக்கா? நல்லா இருக்காப்பா. என்ன விஷயம்? மறுபடியும் நம்ம வீட்டுக்கு ஆட்டோ ஓட்ட வரலான்னு வினோதினி மேடம் கிட்ட பர்மிஷன் கேட்கலான்னு வந்தேன். ஓ, நீ மறுபடியும் ஆட்டோ ஓட்ட வந்திருக்கியா? ரொம்ப சந்தோஷம்ப்பா. சிவானி கேட்டா ரொம்ப ஹாப்பி ஆயிடுவா. அன்னைக்கு என் பொண்ணு பேசுனதெல்லாம் நீ மறந்துடு. அவ கொஞ்சம் கோவக்காரி, ஆனா மனசுல எதுவும் வச்சுக்க மாட்டா. உடனே மறந்துடுவா. நான் அவளை வர சொல்றேன், நீயே பேசிக்க. அவ கண்டிப்பா எதுவும் சொல்ல மாட்டா. நாம அப்புறமா பேசுவோம். உள்ள வா. வணக்கம்மா. என்ன விஷயம்? நான் மறுபடி ஆட்டோ ஓட்ட வர்றேன் மேடம். நீங்கள் சொன்ன மாதிரியே டான்ஸ் கிளாஸில் விட்டுட்டு அங்கேயே இருந்து வெயிட் பண்ணி அழைச்சிட்டு வந்துடுறேன் மேடம். வேற என்ன கண்டிஷன் போட்டாலும் ஓகே மேடம். அன்னைக்கு என்னமோ எனக்கு செட் ஆகாது, உங்களுக்கு நம்பிக்கை இல்லாம போச்சு, வேற ஆட்டோவை பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு போன. இப்போ எதுக்கு திரும்பி வந்த? அன்னைக்கு தெரியாமல் பேசிட்டேன் மேடம். நான் பேசுனது தப்புன்னு எனக்கே தோணுச்சு. அதான் திரும்பி வந்து கேட்குறேன். என் பொண்ணு இனிமே டான்ஸ் கிளாஸ் போக மாட்டேன்னு சொல்லிட்டா. அதனால உன் ஆட்டோ தேவைப்படாது. மேடம், என்னால் சிவானியோட டான்ஸ் கிளாஸ் கட்டாக வேணாம். அவ நான் வரலைங்கிறதுனால டான்ஸ் கிளாஸ் வேணான்னு சொல்லியிருப்பா. நீங்கள் ஒரு தடவை கேட்டு பாருங்களேன் மேடம். அவள் கண்டிப்பாக டான்ஸ் கிளாஸ் வரேன்னு சொல்லுவா. அவ ஒன்னும் உன் ஆட்டோக்காகலாம் சொல்லல, அவளுக்கு பிடிக்கல. இப்போ உன் ஆட்டோ வேண்டாம். அப்படி தேவைப்பட்டுச்சுன்னா நானே உனக்கு ஃபோன் பண்றேன். சரிங்க மேடம்.